சரி, முதல்ல அந்த உச்சநீதிமன்ற விவகாரத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமா? ஓ நிச்சயமா. ஏன்னா தேசத்தோட மிக உயர்ந்த நீதிமன்றமே ஒரு விஷயத்துல முன்னுக்கு பின் முரணா நடந்துகிட்ட மாதிரி தெரியுதே. நிச்சயமா. விஷயம் இதுதான். ஒரு பெரிய ப்ராஜெக்ட், உதாரணத்துக்கு ஒரு தொழிற்சாலையில் அணை கட்டுன்னு வச்சுக்கோங்க. அதை கட்டுறதுக்கு முன்னாடியே சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணும். என்வாயர்மெண்டல் கிளியரன்ஸ் இதுதான் சட்டம். ஆமா. ஆனா பலரும் என்ன பண்றாங்கன்னா, முதல்ல கட்டி முடிச்சிட்டு அப்புறமா அனுமதிக்கு அப்ளை பண்றாங்க. இதத்தான் எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ கிளியரன்ஸ், அதாவது பின் தேதியிட்ட அனுமதின்னு சொல்லுவாங்க. இது சட்டப்படி தப்புதானே? ஆமா. அதத்தான் சில மாசத்துக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லுச்சு. பின் தேதியிட்ட அனுமதி சட்டவிரோதம், அதுக்கு இடமே இல்லைன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனா இப்போ அதே உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பு திரும்ப பெற்றிருக்கு. ஆமா, இதுதான் பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. ஒரு நிமிஷம். ஒரே நீதிமன்றம் ஏன் தன்னோட தீர்ப்பையே மாத்திக்குது? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் சொல்றாங்க? காரணம் ரொம்ப நேரடியானது. பணம். தலைமை நீதிபதி பி.ஆர். காவாய் தலைமையிலான பெஞ்ச் என்ன சொல்லுதுன்னா, என்னவா? பழைய தீர்ப்பா அப்படியே அமல்படுத்தினா தேசத்துக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும். பல முக்கியமான பொது உள்கட்டமைப்பு திட்டங்கள் பாதிக்கப்படும் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய பாதிப்புன்னு ஏதாவது கணக்கு இருக்கா? சும்மா ஏதோ சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பேசலையே. இல்ல, கணக்கு ரொம்ப பெருசு. அந்த தீர்ப்பால கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்கள் முடங்கிடும்னு சொல்றாங்க. 20,000 கோடியா? ஆமா. இதுல 8,293 கோடி மதிப்புள்ள 24 மத்திய அரசு திட்டங்களும் 11,168 கோடி மதிப்புள்ள 29 மாநில திட்டங்களும் அடங்கும். அடேங்கப்பா. ஒடிசாவுல 962 படுக்கைகள் கொண்ட எய்ம்ஸ் மருத்துவமனை, விஜயநகர் பசுமை விமான நிலையம் மாதிரி பெரிய மக்களுக்கு அவசியமான திட்டங்கள் கூட இதுல மாட்டிருக்கு. இதெல்லாம் இடிக்க சொன்னா அந்த 20,000 கோடியும் வீணுதானே? அவங்க சொல்ற பாயிண்ட் அதுதான். ஆனா இங்கதான் விஷயம் இன்னும் சிக்கலாகுது. எப்படி? இதே பெஞ்ச்ல இருந்த இன்னொரு நீதிபதி உஜ்வல் புயான் இந்த தீர்ப்பை கடுமையா எதிர்த்திருக்காரே. ஓ, ஒரே பெஞ்சுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய மத வேறுபாடா? ஆமா, அவர் இத பின்னடைவுன்னு சொல்லியிருக்கார். இதுதான் இந்த வழக்கத்தோட மையப்புள்ளி. நீதிபதி புயானோட வாதம் ரொம்ப ஆழமானது. அவர் என்ன கேக்குறார்? அவர் என்ன கேக்குறாருன்னா, சட்டவிரோதமா ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அப்புறம் அதை முறைப்படுத்தினா அது சட்டத்தை மீறினவங்களுக்கு நாமளே பரிசு கொடுக்கற மாதிரி ஆகாதான்னு கேக்குறாரு. ரொம்ப சரியான கேள்வி. மாசுபடுத்துபவர் பணம் செலுத்த வேண்டும், அதாவது பொலூட்டர் பேஸ் கொள்கை இருக்கு. ஆனா அதுக்காக சட்டவிரோதமா கட்டி முடிச்சதுக்கு அபராதம் கட்டிட்டு தப்பிச்சுக்க முடியாதுன்னு சொல்றார். அவர் சொல்றதும் நியாயமா தான் தெரியுது. பணத்தால எல்லா பாதிப்பையும் சரி செஞ்சிட முடியாதே. கரெக்ட். அவர் டெல்லி புகை மூட்டத்தை ஒரு உதாரணமா காட்டுறார். சுற்றுச்சூழல் ஒரு முறை கெட்டுப்போனா அதை பணத்தால சரி செய்யறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு. அதனால பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கணும். அதேதான். அதுதான் முன்னெச்சரிக்கை கொள்கை, அதாவது பிரிகாஷனரி பிரின்சிபல். அதை விட்டுட்டு வெறும் பொல்யூட்டர் பேஸ் கொள்கையை மட்டும் புடிச்சுக்கிட்டு தொங்க முடியாதுன்னு ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருக்கார். அப்போ இந்த விவகாரம் இன்னும் முடியல. இது இப்போ ஒரு பெரிய அமர்வுக்கு போக வாய்ப்பு இருக்கு. அப்போ நீதிமன்றமே வளர்ச்சிக்கும் சட்டத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டத்தை சந்திக்குது.